Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.5யும் 3.6ம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா p(x), q(x) ரெண்டு பாலினாமியல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த p(x)யும் q(x)யும் மைனஸ் பண்ணுறப்ப இன்னொரு பாலினாமியல் கிடைக்கும். அது என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாலினாமியலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்முங்கிறப்ப டிகிரி ஹையஸ்ட் டிகிரியிலேருந்து லோயஸ்ட் டிகிரி வரைக்கும் எழுதணும். அப்படின்னா இந்த p(x)க்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வந்து எழுதணும்னா இங்கே ஹையஸ்ட் டிகிரி வந்து 2x3 அதை எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது 3ங்கிற டிகிரியோட கம்மின்னா அது 2 வந்து இருக்குது, எனக்கு 4x². அடுத்தது 2வை விட கம்மியான டிகிரிங்கிறப்ப 1 அதுவே எனக்கு இருக்குது -3x. அடுத்து 0ங்கிற டிகிரி அது வந்து கான்ஸ்டன்ட் +5. அடுத்தது q(x) வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். q(x) எனக்கு ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது, x² + 2x + 4. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுறப்ப வந்து இங்கே எனக்கு அதாவது q(x)ல் இருக்கிற எல்லா டேர்முமே வந்து மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு நெகட்டிவ் டேர்மாக வந்து மாறிடும். அப்படின்னா 5ல் வந்து 4 சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு 1 கிடைக்கும். அடுத்து இங்கே -3 இங்கேயும் -2 வரும், ஏன்னா நெகட்டிவ் சைனாக மாறிடும் மைனஸ் பண்ணுறப்ப. அப்படின்னா -3 -2ங்கிறப்ப -5x வந்து கிடைக்கும். அடுத்தது 4 மைனஸ் இங்கே எதுவுமே இல்லைனா 1 கன்சிடர் பண்ணிக்கணும் கோஎஃபிஷியன்ட். அப்படின்னா 4 - 1ங்கிறப்ப +3x² கிடைக்கும். அடுத்தது இங்கே 0ங்கிற டேர்ம் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கணும், எந்த டேர்முமே இல்லைனா. அப்படின்னா 2 - 0 திருப்பியும் 2 தான் கிடைக்கும். அப்படின்னா 2x3. அப்படின்னா p(x) - q(x)ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 2x3 + 3x² - 5x + 1 கிடச்சிருக்கு. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.6. எக்ஸாம்பிள் 3.6ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பாலினாமியலோட ப்ராடக்ட், அதாவது ரெண்டு பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணுறப்ப இன்னொரு பாலினாமியல் கிடைக்கும். அந்த இன்னொரு பாலினாமியல் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க பாலினாமியலை நான் p(x)ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து கொடுத்துருக்க பாலினாமியலை நானாக q(x)ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா p(x) = 4x - 5. அடுத்தது q(x) = 2x² + 3x - 6. இப்போ இது ரெண்டையுமே நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்படின்னா p(x) × q(x). அப்படின்னா 4x - 5 × 2x² + 3x - 6. இது ரெண்டையுமே எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு p(x)ங்கிற பாலினாமியலில் இருக்கிற ஒரு டேர்மை வச்சு q(x)ல் எல்லா டேர்மையுமே வந்து மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது p(x)ல் இருக்கிற இன்னொரு டேர்மான -5ஐ வச்சு q(x)ல் இருக்கிற எல்லா டேர்மையுமே மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் வர்ற அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு p(x) × q(x)ஓட வேல்யூ கிடச்சிடும். அப்படின்னா ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 2 வந்து 8. இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x² இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் x³ வந்து கிடச்சிடும். அடுத்தது இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்படின்னா 4யும் 3யும் மல்டிப்ளை பண்ணனா 12 வந்து கிடைக்கும். இங்கே பாசிட்டிவ் சைன் இருக்குது, அதனால் பாசிட்டிவ் சைன் போட்டுறேன். அடுத்து இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. 2 x சேர்த்தனா x² கிடச்சிடும். அடுத்து இங்கே 4, இங்கே -6. நெகட்டிவ் சைனுங்கிறதுனால நான் மைனஸ் வந்து போட்டுக்கிறேன். 6 4 24. இங்கே x இருக்குது, அதனால் இங்கேயும் x போட்டிருக்கிறேன். இப்போ p(x)ஓட இன்னொரு டேர்மான -5ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். நான் -5 × 2 வந்து 10 கிடைக்கும். நெகட்டிவ் சைனுங்கிறதுனால -10. இங்கே x² இருக்குது, அந்த x² எழுதிடுறேன். அடுத்து -5 × 3ங்கிறப்ப -15 கிடைக்கும். இங்கே எக்ஸுங்கிற டேர்ம் இருக்கிறதுனால இங்கேயும் எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். அடுத்து இங்கே ரெண்டுமே கான்ஸ்டன்ட். -× வந்து ப்ளஸ் ஆயிரும். அடுத்து 6 5 30. இப்போ வந்து எனக்கு அதாவது x³ டேர்மில் எனக்கு 8x³ மட்டும்தான் இருக்குது, அதை எழுதியாச்சு. அடுத்தது x² டேர்மில் வந்து 2 டேர்ம் இருக்குது, அதை சேர்த்து எழுதிக்கிறேன். 12x² - 10x². அடுத்து எக்ஸுங்கிற டேர்மில் 2 நம்பர்ஸ் இருக்குது, 24x - 15x. அடுத்தது கான்ஸ்டன்ட் ஒன்றே மட்டும்தான் இருக்குது, 30. அப்படின்னா 8x³. இது ரெண்டையுமே நான் மைனஸ் பண்ணுறேன், ஏன்னா ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ்ன்னு ஏன் சொல்கிறோம்னா வேரியபிள்ஸ் சேமாக இருக்குது, அதோட டிகிரியுமே வந்து சேமாக இருக்குது. அப்படின்னா 12 - 10ங்கிறப்ப எனக்கு 2 கிடைக்கும். அப்படின்னா 2x². அடுத்து -24 - 15 ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணுறப்ப எனக்கு -39x வந்து கிடைக்கும் +30.
இதான் வந்து ரெண்டு பாலினாமியல், அதாவது கொடுத்துருக்க ரெண்டு பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூ. என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 8x³ + 2x² - 39x + 30. இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபைனல் வேல்யூ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.